சார் வணக்கம். 25% வாக்கு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நட்சத்திர வேட்பாளர்கள் எல்லாம் களமிறக்கி, தெலுங்கானா ஆளுநரை கூட களமிறக்கி, தென் தமிழகத்தில் ஒரு திராவிட எம்பி கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற சவாலை எல்லாம் விட்டு இந்த கணக்குகள் எல்லாம் இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கு? அதெல்லாம் இலக்குங்க. நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் சும்மா ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டோம், ஏதோ சில இடங்களில் 2ஆம் இடம் வருவோம், அதுக்கு தான் போட்டிடுறோம்னு பிஜேபி தலைவர்கள் பேசுவாங்களா? இல்லையா? அதிமுக என்ன பேசினாங்க? 40 ஸ்வீப் பண்ண போறோம்னு பேசினாங்க. அதனால தேர்தல் நேரத்தில் ஒரு இலக்கு வைத்து பணியாற்றும் போது தொண்டர்கள் மிக வீரியமா வீச்சா களப்பணி செய்யணும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி இலக்குகளை நிர்ணயிக்கிறோம். தென் தமிழகத்தில் ஒருத்தர் கூட திமுக ஜெயிக்கூடாதுன்றதான் இலக்கு. அந்த இலக்கில் நம்ம எந்த அளவு வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்கணும். வெற்றி அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு 2ஆம் இடம் வந்திருக்கோமே. தெற்க தானே அதிக 2ஆம் இடம். கன்னியாகுமரியில், திருநெல்வேலி அதிமுக 4ஆம் இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா? தூத்துக்குடி தவிர மற்ற இடங்கள்லாம் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்குல்ல. எந்த பிஜேபி வேட்பாளரும் தாமரையில் போட்டியிட்ட யாரும் 1 லட்சம் ஓட்டு குறைச்சி வாங்கியிருக்காங்களா தமிழ்நாட்டில்? இன்னைக்கு அதிக வாக்கு வாங்கினவர் அண்ணாமலை 4 லட்சம் ஓட்டு. சதவிகித கணக்கில் அதிக வாக்கு பெற்றவர் பொன்னார் 35% மேலே வாங்கியிருக்கிறார். ஏன்னா அந்த மொத்த ஓட்டு கோவையை விட கன்னியாகுமரியில் குறைவு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. மதுரையில் 2,21,000. நீங்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்படியே வந்தீங்கன்னா நாமக்கல் கூட கடைசி நேரத்தில் 1 லட்சம் தாண்டிட்டோமே. டஃப்பாக இருந்த நாமக்கல் 1 லட்சம் தாண்டி ஓட்டு வாங்கியிருக்கோம். இது இப்போ எவ்வளோ பெரிய வெற்றி. நேற்று வரைக்கும் என்ன சொன்னீங்க? நீங்கள் நோட்டா கீழே ஓட்டு வாங்குற கட்சி, முதல்ல ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு வாங்க பாருங்க அப்படின்னு பேசுனீங்க. விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் என்ன பேசினாரு? முதல்ல 11 பேர், மொத்தத்திலே ஒரு தொகுதியிலே 11 பேர் பிஜேபிக்காரர் இருக்காங்கன்னு கேட்டார். இன்னைக்கு அங்கே 1,00,000 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். அதனால எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பிஜேபி அலையன்ஸ் 18% ஓட்டு வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே அலையன்ஸ் 23% வாங்கியிருக்கு. திமுக அலையன்ஸ் அதுக்கு 6லேருந்து 7% வாக்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் எங்க வெற்றி. இந்த ஆன்வேர்டு மார்ச் தொடரும்ல. இது சட்டமன்றத்தில் இதை விட அதிகமாக ரெஃப்ளெக்ட் ஆகும்ல. அப்போ நீங்கள் வாங்கின வாக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு 12 தொகுதியை விட்டுட்டு மீதி தொகுதிகள்லாம் அவங்க அதிமுக தலைவர்கள் சொன்னது சாதாரண நட்சத்திர கேண்டிடேட்டை விட்டுருங்க, சாதாரண தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு 2ஆம் இடம் வந்த தொகுதி வேற சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் 2ஆம் இடம் அப்போ பிஜேபியில் 12 நட்சத்திர வேட்பாளர் இருக்கிறாங்கன்னு ஒத்துக்கிறாங்களா? அப்போ ஏன் அந்த நட்சத்திரங்கள் திமுக அதிமுக இல்லை? அப்போ அதிமுக நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லை, எங்ககிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸே கிடையாது. அந்த கட்சி ஒத்துக்க சொல்லுங்க, ஓப்பன் டெக்ளரேஷன் கொடுக்க சொல்லுங்க. நட்சத்திர கேண்டிடேட்னா என்ன சார்? மக்கள்கிட்ட பாப்புலராக இருக்கிறவங்க நட்சத்திர கேண்டிடேட், அவ்வளோதான். பிஜேபிக்கான நேச்சுரலி ஹீஸ் பாப்புலர். இப்போ மற்ற கட்சிகளை விட பிஜேபியில் தான் எங்களை அதிகமாக ஊடகங்களில் பேச அனுமதிக்கிற கட்சி. நிறைய தலைவர்கள் நாங்கள் ஊடகங்களில் பேசுகிறோம். அதனால மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வர்றோம், எங்கள் முகம் தெரியுது. அப்போ மக்கள் எங்களுக்கு நம்பி வாக்களிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க அசஸ் பண்ணுறாங்க. அதுதான் வெற்றி. அதிமுக இன்னைக்கு 7 இடங்களில் டெபாசிட் இருந்திருக்கு. சில தொகுதிகளில் 4ஆம் இடம் போயிருக்கு இல்லையா? எங்க கூட்டணியை விட 5% தான் அவங்க கூட்டணி அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கு. இதுதான் யதார்த்தம். இப்போ நான் தேர்தலுக்கு முன்னால் சொன்னேன், இந்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னேன். அதை கேட்டுட்டு ஐயா எடப்பாடியார் மதுரையில் பேசின கூட்டத்தில், மதுரையில் யாரோ ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாரா, ராம ஸ்ரீனிவாசன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இது எவ்வளவு பெரிய இரும்பு கோட்டை அப்படிலாம் பேசினார். ஐயா சவால் விட்டார். நான் அந்த இதெல்லாம் கேட்டேன். நான் சவால் விடலைங்க, யதார்த்தத்தை சொன்னேன். இன்னைக்கு என்ன இருக்கு மதுரையில்? உங்க கோட்டை தகர்ந்துருக்கல மதுரையில். அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். கோட்டை தகர்ந்துருக்கு அப்படின்னா ஏன் நம்மளால ஒரு இடத்த கூட பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, ஏடிஎம்கே நீங்கள் சொன்னீங்க உங்கள் அலையன்ஸை தவிர்த்துட்டு பிஜேபியோடைய ஓட் பேங்க் மட்டும் பார்த்தா 11%. அப்போது அந்த அடிப்படையில் ஏடிஎம்கே கடந்த தேர்தலை விட நாங்கள் 1% கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலையன்ஸாக தான் சார் பார்க்கணும். இப்போ தேனியில் ஐயா டிடி அவர்களுக்கும் வாக்கு இருக்குது, பிஜேபிக்கும் வாக்கு இருக்குல்ல. இப்போ அந்த வாக்கை முழுசு அவங்களோட சேர்க்குறோம் நம்ம. இப்போ ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, அவங்க போட்டிட்டு அந்த ராமநாதபுரத்தில் பிஜேபி வாக்கு தான் அதிகம், அது அவருக்கே தெரியும். அதை நீங்கள் பிஜேபி கணக்கில் சேர்க்க மாட்டீங்க, அலையன்ஸ் கணக்கில் என்டிஏ கணக்கில் கொண்டு போவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த கட்சிகளில் மிகப்பெரிய வாக்கு வங்கி நிரூபித்த கட்சினா டிடிவி தான். ஏன்னா 2019 அவர் 6% ஓட்டு வாங்கி காமிச்சாரு, சட்டமன்றத்தில் 3% ஓட்டு வாங்கி காமிச்சார். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் அவங்க வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அதனால 18% நீங்கள், ஆனால் டிடிவி அவர்களுக்கு
சட்டமன்றத்தில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 5% 4% குறைத்து கொண்டாலும் கூட இன்னைக்கு பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் 14% இருக்கு தமிழ்நாட்டில். இதுதான் எங்க கணக்கு. 11 தான் சார், 11 பாயிண்ட் சம்திங். அதான் சார், நீங்க அந்த போட்டியிட்ட இடங்கள் எண்ணிக்கை குறைவுன்றதுனால அப்படி தெரியுது. நீங்க 23 இடங்களை வச்சுக்கிட்டு சொல்றீங்க, 19 பிஜேபி 4 என்டிஏ. நான் சொல்றது 39 இடங்கள்லையும் எங்க கூட்டணி வாங்கின ஓட்டுகளை வச்சு சொல்றேன். அதுல அந்த கட்சிகளுக்கு உரிய அந்த ஷேர் அவங்க பழங்காலத்தில் வாங்கின ஓட்டையும் கழிச்சிட்டு சொல்றேன். 14% வாக்குகள் எங்களுக்கு இருக்கு. சரிங்க சார். இப்போ உங்க கட்சியிலேயே அதிக வாக்குகள் வாங்கினது உங்க கட்சி தலைவர் அண்ணாமலை அப்படின்றீங்க. ஆனா போன எலெக்ஷன்ல சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டை அப்ப இருந்த ஓட்டர்ஸோட கம்பேர் பண்ணா இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்குது கம்மி இல்லையா, 1%. சிபிஆர் 2019 அதிமுக கூட்டணியில் வாங்கின வாக்கு சொல்றீங்க இல்லையா? இப்ப தனியா வாங்கின வாக்கு, அது கூட்டணி இல்லாமல் தனியாக பெற்ற வாக்குகள் இவை. ஐயா சிபிஆர் ஐயா 2019 ஏடிஎம்கே கூட்டணியில் நின்று வாங்கின வாக்குகள் அது. இப்போ ஏடிஎம்கேயும் பிஜேபி ஓட்டையும் கூட்டுங்க, நீங்க அது கொஞ்சம் கூட தானே வரும் இல்லையா? நீங்க சொல்றீங்க கூட்டணி இல்லாம போனா மிகப்பெரிய விலையை அதிமுக கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. அதே வார்த்தையை அதிமுக தலைவர்களும் சொல்றாங்க. கூட்டணி இல்லாம போனதுனாலதான் 2 பேரும் அனுபவிக்கிறோம், இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நாங்க சொல்றேன் கேளுங்க. நான் திருப்பி பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். அதிமுகவுக்கு வெற்றி என்பது பல இடங்களில் வெற்றி பெறணும். பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 20-30 இடங்களில் வெற்றி பெறணும். டெல்லியில் ஒரு பெரிய செல்வாக்கூட இருக்கணும். இதுதான் அவங்களுடைய வெற்றியாக கருதப்படும். ஏன்னா ஒரு 50-60 வருஷமா ஆட்சியில் இருந்த கட்சி, கோலோச்சின கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி தலைவர்களை உருவாக்கின கட்சி. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் வெற்றி என்பது அது இல்லை. எங்களுடைய ஒரிஜினல் வாக்கு சதவீதம் 5% தான். 2014 கூட விஜயகாந்த் அவர்கள் தான் மேஜர் பார்ட்னர் இருந்தாரு. அப்போ நாங்கள் 19% ஓட்டு வாங்கினா கூட நாங்கள் போட்டியிட்ட அந்த 8 இடங்களை கணக்கு பண்ணால் எங்களுக்கு 7% தான் வந்திருக்கும். விஜயகாந்த் மேஜர் பார்ட்னர். அப்போ பாமக வலிமையாக இருந்தது. அப்போ மதிமுக கூட ஓட்டு வங்கி இருந்துச்சு அப்போ. அதுல இருந்து இன்னைக்கு நாங்கள் இப்போ எத்தனை சதவீதத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. இது எங்களுக்கு வெற்றி. அதில் ஒரு 12 இடங்கள் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்கோம் பாருங்க. இது எங்களுக்கு வெற்றி. இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்ப்பான அரசியல் எதிர்களம் காண்கிற கட்சிகளில் ஒரு 12 இடங்கள்ல டிஎம்கேக்கு இவன் தாண்டா மாற்று, இவன் தான் சரியான ஆள்னு பிஜேபி செலக்ட் பண்ணிருக்காங்களா மக்கள். இது எங்களை வெற்றின்னு சொல்றேன். புரியுதா? இனி நீங்க பார்லிமெண்ட் சீட்டை மட்டும் வச்சு பாக்குறீங்க. இப்ப 234 அசம்பிளி செக்மெண்ட் இருக்கு. இன்னும் அதுக்கான கால்குலேஷன்ஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. ஊடகங்கள்ல வரும், நாங்களும் அந்த கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். அந்த 234 அசம்பிளி செக்மெண்ட்ல எந்தெந்த அசம்பிளி செக்மெண்ட்ல பிஜேபி லீடிங் பார்க்கணும்ல. இப்ப அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம் கோயம்புத்தூர்ல. ஆனா அந்த 6 தொகுதியில அநேகமா 4 தொகுதியில் இவர் தான் நம்பர் 1 இருப்பாரு. நான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றேன். நான் இங்க பாத்தீங்கன்னா 3 தொகுதிகளில் பிஜேபி 2ஆம் இடத்துல இருக்கு. சட்டமன்ற தொகுதியில மதுரையில. அப்போ இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தி தானே. சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுக எதிராக அதிக வாக்கு வாங்கின வேட்பாளர் பிஜேபி தான், தாமரை தான் அப்படிங்கிற அந்த இமேஜ் எங்களுக்கு கிடைக்கும்ல. அது எங்களுக்கு உதவும். அதைத்தான் சார் அவங்க கொஸ்டின் பண்றாங்க. ஆக்சுவலா தேசிய தலைமை தமிழகத்துல பாஜகவுக்கு எதிரி திமுகன்னு முடிவு பண்ணுச்சு. ஆனா தமிழக பாஜக தலைவர் குழப்பி அதை எங்களோட அதிமுகவோட சண்டை போட்டு இப்ப 2 பேருக்கும் லாபம் இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்னு. நீங்க என்னைக்குமே ஒரு தனி மனிதரை பிக்ஸ் பண்ணக்கூடாது. தலைவர் நான் சொல்றேன், பிக்ஸ் ஒரு எனிமி ஃபர்ஸ்ட்ன்றதான் நான் அதிமுக சொல்கிற ஆலோசனைன்னு சொல்ல முடியாது, அறிவுரைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அனுபவத்துக்கு முன்னால் நான் சின்ன பையன். ஆனா சஜஷனா சொல்றேன், நான் பிக்ஸ் ஒரு எனிமி ஃபர்ஸ்ட். அதிமுகவுக்கு எதிரி பிஜேபியா தமிழ்நாட்டில் திமுகவான்றதை முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்க கோபம் யாருக்கு இன்னைக்கு லாபமா இருக்குன்னு பாருங்க. அதிமுகவுக்கு பிஜேபி மேல கோபம் சார், ஓகே கோபம் இருக்கட்டும். அது யாருக்கு லாபமா இருக்கு? திமுகவுக்கு லாபமா இருக்கு. அது திமுக தொடர்ந்து நீங்க லாபம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எனிமையை பிக்ஸ் பண்ணாம அரசியல் பண்ணிட்டே இருங்க. இல்ல சார், அவங்க சொல்றது எங்களுக்கு பிஜேபி தான் எதிரி டிக்ளேர் பண்ணுங்க. பிஜேபி மேல கோபம் இல்ல, எங்களுக்கு பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கணும், கண்டினியூ பண்ணணும் தான் நாங்க எல்லாம் விரும்பணும். அண்ணாமலைங்கிற சிங்கிள் பர்சன் தான் எங்களை அண்ணா விமர்சிச்சா, ஜெயலலிதா விமர்சிச்சா, எடப்பாடி. டெல்லியில என்ன நடந்தது, தமிழகத்தில் என்ன நடந்தது நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் நாங்க அதிமுக கூட்டணியை விரும்பணும். ஒரு ஸ்டேஜ்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார், அதிமுக எங்க கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னார். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, ரெசிப்ரோகேட் பண்ணல. யாரோ எடப்பாடியாருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க அதுதான் அட்வைஸ். அவர் நல்ல ஆலோசகர்கள் தன்னை சுத்தி வச்சுக்கல, தவறான பொலிட்டிக்கல் அட்வைஸ் யாருக்கோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட இல்ல தமிழ்நாட்டில்ன்றது எங்களுக்கு ஒன்றும் புது சூழல் இல்லை. எங்களுக்கு எப்பயும் இல்லை. 2014 தான் பொன்னார் இருந்தார். அதை தானே எங்களுக்கு பிஜேபி எம்பி தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை.
ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல அதிமுக. ஒரு காலத்தில் 40 வெல்லுவோன்னு 38 சீட் ஜெயிச்சிங்களா. இன்னைக்கு உள்ள டெல்லி அரசியல் சூழல்ல இன்னைக்கு இருக்கிற நம்பர் கேம்ல ஒரு 10-12 எம்பி எடப்பாடிக்கு இருக்கட்டும். இன்னைக்கு டெல்லியில் அவர் எவ்வளவு பெரிய ஃபோர்ஸ், இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தி, நேஷனல் லெவலில் ரொம்ப ப்ராமினன்ட் லீடர். அவர் என்ன சொல்றாருன்னு இந்தியாவே பார்க்குற நிலையில் இருப்பார்ல. இழந்தது யார் சார்? இழந்தது யார் சார்? இழந்ததுக்கு காரணம் இவர அண்ணாமலை தான். அவரது தேசிய தலைமைக்கு தப்பான தகவல்கள் கொடுத்து தவறாக கட்சியை வழிநடத்திட்டாங்க. தேசிய தலைமை ரெடியாக தான், அலையன்ஸுக்கு நாங்கள் ரெடியாக தாங்க இருந்தோம். கடைசியில் அண்ணாமலை அவர்களுமே கடைசி காலங்களில், கடைசினா என்ன, அவர் அந்த ஒரு இஷ்யூ வந்தது ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேச, அதுக்கப்புறமா எந்த இடத்துலையுமே அவர் அதிமுக பற்றி பேசல, இந்த கூட்டணி வேண்டாம்னு பேசல. கூட்டணியை பற்றி கேள்வி கேட்கும் போது நீங்க ஊடகங்களை எடுத்து பாருங்க, ஃபைல் வீடியோ இல்ல அலையன்ஸ் டிக்ளேர் பண்ற வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தீங்க. அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாரு, கூட்டணியை தேசிய தலைமை தான் முடிவுன்னு சொன்னார், எல்லாத்தையும் சொன்னார். அவங்க தான் பேசினாங்க. என்ன பேச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பேச்சு பேசினாரு. டெபாசிட் போச்சு இன்னைக்கு உங்களுக்கு. நோட்டா கீழே வாங்குற கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, கட்சியில் ஒரு ஆள் இருந்தா காமி ஒரு பூத்துல. ஜெயக்குமார் பேசலையா? எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க. மதுரையில் எங்க அண்ணன் செல்லூர் ராஜ் அண்ணன் பிஜேபி எவ்வளவு குறைச்சு மதிப்பிட்டு பேசினார். இன்னைக்கு எங்க இருக்கீங்க? யாரெல்லாம் எந்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் பிஜேபி ரொம்ப குறைச்சு பேசினாங்களோ அவங்க தொகுதியில் தான் அதிமுக 3ஆம் இடம் இருக்கு. அங்கேதான் ரொம்ப கேவலமா தோத்துருக்கு அதிமுக. 2ஆம் இடத்துக்கு கூட வர முடியல அவங்களால. அதுல ஜெயக்குமார்லாம் இனிமேல் பிஜேபி பத்தி பேசவே கூடாது. டெபாசிட் இழந்துட்டு பேசவே கூடாது. அது எம்பியா இருந்தவர், அவர் பையன், பேசக்கூடாது. சரிங்க சார், வெளியில அவங்க சொல்ற கமெண்டா நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனா கட்சிக்குள்ள இருந்து இப்ப திரும்ப குரல் வருது. அண்ணாமலை தேசிய தலைமைக்கு தவறான தகவல்களை கொடுத்துட்டாரு, வார் ரூம் வச்சு உட்கட்சிக்குள்ள சில பிரச்சனைகளை உண்டாக்கிட்டாருன்னு உங்க மாநில அறிவுசார் பிரிவு கல்யாணராமனே சொல்றாரு. அதை விடுங்க, கட்சியில் விமர்சனங்கள் வரும், அதை நான் ரொம்ப பொருட்படுத்தலை. என் பாயிண்ட் என்னன்னா, இந்த கூட்டணி வந்திருக்கணுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு வந்திருந்தால் நல்லதுன்றதான் என் பதில். சரி, இந்த கூட்டணி வராதுக்கு யார் காரணம்னா அதற்கான பொறுப்பை அதிமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதான் என் பதில். பிஜேபி இல்லவே இல்லை சார். அதிமுக யாரும் பிஜேபி தலைவர்களையோ அல்லது தேசிய தலைமையோ மாநில தலைமையோ விமர்சிக்கல. மீன்ஸ் அவங்க எத்தனை அமைச்சர்கள் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் சார் அண்ணாமலை நேரடியா அண்ணாவையோ எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவையோ பேசுற வரைக்கும் இவங்க. விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. எவ்வளவு பேர் எங்க மாநில தலைவர் அறவே காட்டுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் திருப்பி சொல்லக்கூடாது, அது அவை நாகரிகம் இல்லை. உதாரணத்துக்கு அது சொல்றேன், எவ்வளவு பேர் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் இரு தரப்புலையும் முரண்பாடுகளை வளர்க்குது இல்ல. நான் திரும்ப சொல்றது அதுதான். அதிமுகவோ பிஜேபிக்கோ காமன் எனிமி திமுக. எனது ஊடக பேட்டிகளை நான் நூற்றுக்கணக்கான பேட்டிகளை சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனை வரும்போது. இப்பயும் சொல்றேன், இந்த நிமிஷத்துல சொல்றேன், ஏடிஎம்கே ஸ்டில் அவர் வேல்டூட் பார்ட்னர், அவர் எஸ்டீம்டு பார்ட்னர், அவர் அலையன்ஸ். அதிமுக எங்க கூட எப்பயுமே டிராவல் பண்ணி வந்திருக்கு. சிஏஏவா இருக்கலாம், ஆர்டிகல் 370 இருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் அதிமுகவும் ஆதரவு தெரிவித்து தான் அந்த தீர்மானம் நிறைவேறிருக்கு. இங்கே 5 வருஷம் எடப்பாடியார் ஆட்சி நடப்பதற்கு பிஜேபியோட முழு ஆதரவு, மத்திய அரசோட ஆதரவு இல்லைன்னா நடந்திருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம். அப்போ இப்படி பரஸ்பரம் நன்மை செய்து கொண்டு உதவி செய்து கொண்டு இருந்தது தான். இடையில ஏதோ தப்பான ஒரு ராங் அட்வைஸ் இது தவறு நடந்திருக்கு. பட் இனி ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தேசிய தலைமை தான் முடிவு பண்ணும். இனிமேலும் கூட்டணி வருமா வராதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் கூட்டணி இருந்திருந்தால் இன்னைக்கு திமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சி, பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். அந்த வாய்ப்பை நாம இழந்துட்டோங்கிறது தான் முக்கியம். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்னு நான் இப்போ முடிவு பண்ண முடியாது. நான் கட்சியில் முடிவு பண்ணி டிஸ்கஷன் என்ன அவுட்கம் வருதோ அதை ஒட்டி தான். கூட்டணி முறிந்ததுக்கு அண்ணாமலைக்கு எந்த பங்கும் இல்லை. அண்ணாமலை அவரது கருத்தை சொன்னார். அண்ணாமலை அவர் கருத்தை சொல்லும் போது கூட தேசிய தலைமை கூட்டணி வேணும்னு தான் சொன்னாங்க. அண்ணாமலை அவர்களுமே இது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும்னு சொன்னார், பல இடங்களில் சொன்னார். ஊடக நான் வேணா அனுப்பிச்சிக்கிறேன் அந்த வீடியோலாம். அண்ணாமலை கூட்டணி இல்லாத காரணம் அவர் கிடையாது. கடைசியில் கூட்டணிக்கு எவ்வளவோ மத்திய அரசு மத்திய தலைமை முயற்சி செய்தும் கூட எடப்பாடி ஒத்துக்கல. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் எடப்பாடி. அதிமுக கூட அடுத்த மட்ட தலைவர்கள் எல்லாம் கூட்டணியை விரும்பினாங்க. பல பேர் என் கூட பேசியிருக்காங்க. இயற்கையாக சிலரை நம்ம விமான நிலையத்தில் சந்திக்கிறோம், அந்த மாதிரி சந்திப்புகள் நிகழுது இல்லையா, அப்போ எல்லாம் கூட இந்த கூட்டணி வேணும்ன்ற அடிப்படையில் இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்னு அப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன காரணம் தெரியல, அவர் வேண்டான்றதுல உறுதியாக இருந்தார். என்ன காரணம்? சிறுபான்மை வாக்கு, முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு
கிடைச்சிருச்சா உங்களுக்கு? கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே. எங்கே கிடைச்சிருக்கு? 23%க்குள்ளே. அப்போ எல்லாமே சிறுபான்மை ஓட்டு 13 போக, அப்புறம் எல்லாம் மற்ற ஓட்டெலாம் சேர்ந்து 10% வாங்கிக்கிறீங்களா? எங்கே கிடைச்சிருக்கு? உங்கள் திண்டுக்கல்ல எஸ்டிபி எடுத்துனீங்க, என்ன எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? அப்போல்லாம் கிடைக்கல. அதனால நீங்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாது சார், அரசியல் முடிவு எடுக்க. சரி சார், உங்களுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வந்து உட்கட்சி ஐடி விங் நபர்கள் வந்து பிற தலைவர்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில், அதாவது அவங்கள தாழ்த்தி பேசுகிற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து எச்சரிக்கை விடுற அளவுக்கு போகுது. என்ன காரணம் சார்? சார், பிஜேபி வளர்ற கட்சி. வளர்ற கட்சியில் நிறைய பேர் புதுசாக வந்து தங்களை இணைச்சிக்கிறாங்க, வேற கட்சியிலேருந்து வர்றாங்க. அப்போ ஃப்ளட் கம்ஸ் வித் மட்டுமாங்கல்ல, புது வெள்ளம் கொஞ்சம் சேறு சகதியோடு தான் வரும். அந்த மாதிரி தான் நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. அதெல்லாம் பல பேர் அதில் ரிஃபைன் ஆகி அப்படியே பிஜேபியில் ஒரிஜினலாக கட்சிக்காரர் எவ்வளவு பக்குவப்பட்டிருப்பாரோ அதை மாதிரி பல மடங்கு இதோடு ஒன்றி போய் பக்குவப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. ஆயிரக்கணக்கான தலைவர்கள், தொண்டர்கள் இருக்காங்க. விதிவிலக்காக புதுசாக வந்த சில பேர், அவனுக்கு இன்னும் கட்சி சிஸ்டம் தெரியல, அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியல, அவசரப்பட்டு கையில் ஒரு சோஷியல் மீடியா இருக்கேன்றக்காக ஏதோ போடுறான். அதை எச்சரிச்சிருக்காங்க சகோதரி. அந்த எச்சரிக்கை பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான நபர் செய்தது தான். அதை கட்சி அனுமதிக்காது. இது தமிழிசை அம்மாவுக்கு மாத்திரம் வந்த ஒரு விஷயம் இல்லை, இது எல்லாருமே அவங்கள ஏற்றுக்குவாங்க. அண்ணாமலை அவர்களும் இந்த மாதிரி போக்கு அனுமதிக்க மாட்டார், நிச்சயம் அவரும் கண்டிப்பார். அதனால் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு, அதுவும் ஒரு பெண்மணி தலைவராக இருந்தவங்க, கவர்னராக இருந்தவங்க, அது மாதிரி பெண்கள் அவதூறு பேசுகிறத நிச்சயம் அனுமதிக்க முடியாது. நான் சொல்கிறது பிஜேபி பெண்மணி மாத்திரம் இல்லை, அவங்க எதிர்கட்சி பெண்மணியாக இருந்தாலும், கனிமொழியாக இருந்தாலும், சோனியா காந்தி அம்மையாராக இருந்தாலும், பெண்மணி அரசியலில் இருக்கிற பெண்மணிகளை கண்ணியமான வார்த்தைகளில் பேசணும். இது வந்து திமுக ஐடிவிக்கும் பொருந்தும். அவங்களுக்கு தான் அந்த ஆலோசனை சேர்த்து சொல்கிறோம். நீங்கள் வந்து 3வது முறையாக பிரதமர் ஆகிறார், 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறோம்னு என்ன சொன்னாலும், ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய வாதம் வந்து ஜனநாயகம்னா என்ன அப்படின்றத பாஜகவும் பிரதமர் மோடியும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அரசியல் சாசனத்தை தலையில வச்சு வணங்குறாருன்னா அந்த பாடத்தை மக்கள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாடம் கொடுத்தாங்க? மறுபடியும் 3ஆம் முறை மோடிக்கு தானே தேர்வு கொடுத்துருக்காங்க மக்கள். மெஜாரிட்டி இல்லை சார் உங்களுக்கு. என்ன மெஜாரிட்டி இல்லை? உங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. என்டிஏ தானே எலெக்ஷன் நினைச்சு. நாங்கள் பிஜேபியா ஆட்சி அமைப்போம் நினைக்காது சொல்லியிருக்கோமா? 400 சீட் சொன்னீங்கல்ல. 400 இலக்கு சார். நீங்க எத்தனை சீட் சார் சொன்னீங்க? ஆட்சி அமைக்கும் நீங்க இண்டி கூட்டணி. பிஜேபி இந்தியா விட்ட விரட்டோன்னீங்க. மோடி பிரதமர் ஆகிட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன்னாரு ஒரு ஆம் ஆத்மி தலைவர். எடுத்துட்டு வரா? சீமான் வந்து எந்த தொகுதியிலாவது பிஜேபி எங்களோட ஓட்டு வாங்கிச்சுன்னா நான் கட்சியை கலைச்சிறேன்னாரு. நீங்க சீமானை பார்த்து எப்போ கட்சியை கலைக்கிறேன்னு கேட்டுக்கீங்க நீங்க அன்னைக்கு. அது என்ன சார் ஆச்சு உங்களுக்கு பிரச்சனை? என்டிஏ தான். நாங்கள் 283 சீட்டு வாங்கி மெஜாரிட்டி இருந்தோம்ல, அந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி கிடையாது, என்டிஏ ஆட்சி. போன 5 வருஷம் 303 சீட்டு வாங்கி மெஜாரிட்டி இருந்தோம்ல, அதில் 303 பிஜேபி இருந்தால் கூட சிவசேனா இருந்ததா? அகாலிதள் வச்சுருந்தோமா? அதிமுக கூட நாங்கள் ஆஃபர் பண்ணோம் தேனி தொகுதி எம்பிக்கு. இவங்க தான் உள்கட்சி பிரச்சனையில் வேண்டான்னு சொன்னாங்களே தவிர வி ஆஃபர்டு மினிஸ்டீரியல் பெர்த்து கொடுக்கத்தான் வேற இருந்தோம். இவங்க தான் வேணாங்க. கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியே கூட்டணி ஆட்சி தான். பிஜேபிக்கு மெஜாரிட்டி இருக்கோ இல்லையோ அது கூட்டணி ஆட்சி. இப்பயும் கூட்டணி ஆட்சி தொடருது. இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க? கூட்டணி இருக்கும். நான் கேட்கிறேன், 3ஆம் முறை வந்திருக்காருன்றது உங்களுக்கு பெருமையா தெரியல? இந்திரா காந்தியால முடிஞ்சா 3rd டைம் பிரைம் மினிஸ்டராக? இல்ல சார், மன்மோகன் சிங்னால முடிஞ்சதா? ஜவஹர்லால் நேருவால முடிஞ்சு. அது காரணம் அந்த ஏர்லி இயர்ஸ் பாலிடிக்ஸ். அது 50களில் சாத்தியம். ஏன்னா அப்போல்லாம் எதிர்கட்சியில் ஒன்றும் இல்லை, இந்த வலிமையான ஊடகங்கள் இல்லை, சமூக ஊடகம் இல்லை, ஒரு விழிப்புணர்வு பெற்ற மக்கள் பெரிய எண்ணிக்கையில் இல்லை. அப்போல்லாம் ரொம்ப இல்லிட்ரேட், ரொம்ப பாப்புலேஷன் அதிகம். அப்படியே பார்ப்பாங்க, நேரு பிரதமராக இருக்கிறார், திரும்ப அவருக்கு ஒரு ஓட்டை போடுன்னு போயிட்டு போவாங்க. அப்போல்லாம் அந்த மஞ்சள் பொட்டி வெள்ளை பொட்டின்னு தான் ஓட்டு பெட்டியாக வைப்பாங்க, இவிஎம்லாம் கிடையாது. இன்னைக்கு காம்படிட்டிவ் பாலிடிக்ஸில் அது கட் த்ரோட் காம்படிஷன். இப்போல்லாம் இதில் ஒரு பிரதமர் மக்கள் நம்பிக்கையை பெற்று, சரி பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை, வேற எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க மக்கள்? 240 எம்பி வாங்கின பிஜேபியை மக்கள் நிராகரிச்சாங்கன்னு பேசுறீங்க. 99 எம்பி வாங்கின காங்கிரஸ் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா சார்? 28 கட்சி மொத்தமா கூட்டு சேர்ந்தாலுமே கூட்டுனாலுமே 240க்கு வரல இல்ல. நீங்க இண்டி கூட்டணி 28 கட்சி சொல்றீங்கல்ல, 28 கட்சி வாங்கின வாக்கு எண்ணிக்கை, எம்பிக்கள் எண்ணிக்கையும் கூட்டினா அதுவே பிஜேபி வாங்கினோட கம்மியா தானே இருக்கு. அப்ப இந்தி கூட்டணி மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஜனநாயகத்தில் இருக்கிற அவைலபிளுக்குள்ள யார் அதிகமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்கன்றதான் சார் ஜனநாயகம். இல்லை, இதுவுமே வந்து
தேர்தல் பத்திர மோசடி நடத்தி இவங்க எல்லாம் விசாரணை அமைப்புகளை வச்சு நாடு முழுக்க விசாரணை நடத்தி எதிர்கட்சிகளை முடக்கி மிகப்பெரிய அளவுக்கான பணத்தை கொட்டி இந்த இடத்த பிஜேபி தமிழ்நாட்டில் திமுக எல்லாம் 40 தொகுதியும் பணமே செலவழிக்காம மகாத்மா காந்தி மாதிரி ஆட்டுப்பால் சாப்பிட்டுட்டு அரையாடை அணிந்து ஸ்டாலின்லாம் ராட்டை 100 ஜெயிச்சாங்களா சார்? அப்படியே ஜெயிச்சாங்க? பக்கத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் எல்லாம் அப்படியே பணத்தையே தொடலை. பிஜேபி தான் பணம் செலவழிச்சது. காங்கிரஸ் கட்சி அது சிவகுமார் மாதிரி அமைச்சரை வச்சுக்கிட்டு தொடவே இல்லை, அவங்க செலவழிக்கவே இல்லை. என்ன பேசுறீங்க? இந்தி கூட்டணி செலவழிக்காத பணமா? இந்தி கூட்டணி எங்கேருந்தெல்லாம் பணம் வருதுன்னு ஆய்வு செய்யப்படும். அடுத்து அவங்க வேற வேற சோர்ஸ்லேருந்துலாம் பணம் வந்திருக்குன்னு சந்தேகம் இருக்கு. அது என்ன சோர்ஸ்னு பார்ப்பாங்க, இனிமேல் அதுவும் பார்ப்பாங்க. இனி ஜனநாயகம்னா என்னன்னு மோடி தெரிஞ்சதுக்கிட்டதுக்கு உண்டான இந்த இனி வரக்கூடிய 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது முழுக்க ஜனநாயக பூர்வமாக தான் நடக்கும் அப்படிங்கிற செய்தியை இந்த தேர்தல் எப்போதும் 10 ஆண்டுகளாக எப்படி ஜனநாயக பூர்வமாக அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடந்ததோ அதே மாதிரியான ஆட்சி, அதே மாதிரியான ஜனநாயக முறைப்படி தொடரும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த 5 ஆண்டுகள் எடுக்கப்படுகிற முடிவுகள் இன்னும் உறுதியாகவும் ரொம்ப வலிமையான முடிவுகள் எடுக்கப்படும். ரொம்ப ரிஸ்கி டிசிஷன்ஸ்லாம் கூட இந்த எடுப்பார் மோடி. அதனால ஜனநாயகம்னா என்னன்னு பிஜேபி பாடம் கத்துச்சா இல்லையா? மோடினா என்னன்னு இன்னைக்கு எதிர்கட்சிகள் பாடம் கத்துட்டு இருக்காங்க சார். இப்போ தமிழகத்தில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த பாஜகவினுடைய அந்த முக்கிய வேட்பாளர்களுக்கு யாரெல்லாம் மத்திய அமைச்சராக அமைச்சரவைக்குள்ள அங்கம் வைக்க போறாங்க? எனக்கு தெரியாது. இந்த கேள்வி நீங்க பிரதமர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்களும் பிரதமர் ரீச் பண்ண முடியாது எனக்கு தெரியும். என்னாலையும் பிரதமர் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நாளை மாலை வரைக்கும் இதில் ரொம்ப ரகசியம் காக்கப்படுறது ரொம்ப முக்கியம். யார் அமைச்சராகிறாங்க, யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோங்கிறதெல்லாம் மிக 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 உயர் மட்டத்தில் மிக மிக ரகசியமாக தீர்மானிப்பாங்க. கேபினெட் ஃபார்மேஷனுங்கிறத ப்ரிரெரோகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். முழுக்க 100% அதிகாரம் இல்லை. கட்சிக்கே கூட பெருசாக ரோல் இருக்காது. அவர் தான் தலைவர், அமைச்சரவை தலைவர். தனக்கான அமைச்சரவை சகாக்களை அவரே முடிவு செய்வார். எந்த பிரதமர் எந்த கட்சி பிரதமர் இருந்தாலும் அதுதான் முறை. முதலமைச்சருக்கு அதே தான், ப்ரிரெரோகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். அவர் சொல்றதுபடி ஜனாதிபதி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதனால நாங்கள் விரும்புகிறோம் அதிகம் பேருக்கு ஐயா மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அமைச்சர் கொடுக்கணும்னு எங்கள் ஆசை இருக்கு. நாங்கள் ஒரு 10-20 எம்பி ஜெயிச்சுட்டுக்கெல்லாம் கேட்டோம்னா அர்த்தம் இருக்கு. பரவாயில்ல, அடுத்த தடவை அந்த நல்ல வாய்ப்பு வரும். தமிழக பாஜக மாநில தலைமைக்கு மாற்றம் வேணுங்கிற மாதிரியான அல்லது மாற்றம் வரப்போகுதுங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. தமிழக தலைவரை மாத்துறாங்கன்னு இல்லைங்க. தமிழக தலைவரை அமைச்சராக அவரை எலிவேட் பண்ணா, ப்ரொமோட் பண்ணா இந்த இடம் வேக்கண்ட் ஆகும். அப்போ இதில் யார் வருவான்னு தான் பேசுறாங்களே தவிர அண்ணாமலையை மாத்திரணும், இது காங்கிரஸ்ல அழகிரியை மாத்திட்டு செல்வ பெருந்தையை போட்டாங்களா, அப்படிலாம் இல்லை. இது எலிவேட் ஆகுறாங்க. இப்போ எல்முருகன் எலிவேட் ஆனதுனால தானே அண்ணாமலை வந்தார். பொன்னார் எலிவேட் ஆகி அமைச்சரானதுனால தானே தமிழிசேகா வந்தாங்க. அது மாதிரி அண்ணாமலையை அமைச்சராக்கலாம் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வருது. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அது தெரியாது. அப்படி அமைச்சர் ஆனால் பிஜேபியில் ஒரு பதவி, ஒரு நபருக்கு ஒரு பதவி, 1 man 1 போஸ்ட்னு இருக்குது. அமைச்சரானால் நேச்சுரலி இங்கே இந்த இடம் வேக்கண்ட் ஆகத்தான் செய்யும். யாராவது நல்லவங்க திறமைசாலிகள் வருவாங்க. 2026 கூட்டணி கிடையாதுன்னு ஏடிஎம்கே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ விட்டதை 2026 ஆட்சி அமைப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ பார்க்கலாம். லெட் அஸ் கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. It's too early to say this. 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கூட்டணி அதை பற்றிலாம் பேசல அர்த்தம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் என்னன்னு தெரியாது. அரசியல் என்றைக்குமே 1 மாதம்ன்றது டூ லாங். 15 நாள் எலெக்ஷனியரிங்கே ரொம்ப பெருசாக தெரியும் நமக்கு அரசியலில். தேர்தல் இவ்வளோ நாள் தேர்தல் நடக்குது, இவ்வளோ நாள் தேர்தல் நடக்குது. அதனால் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு விஷயத்தை டெக்ளேர் பண்ணுறதுங்கிறது சரியான எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்க்கலாம். அசம்பிளியில் அலையன்ஸ் கண்டினியூ ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அதுதான் அது எங்கள் கட்சி தான் முடிவு செய்யும். நான் முடிவு செய்கிற இடத்துல இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அதை பற்றி யோசிக்க நேரம் இல்லை. ஏன்னா அடுத்த ஓராண்டுக்கு எங்கள் பிஜேபியை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துறது, எங்கள் செல்வாக்க பாப்புலாரிட்டி ரேட்டிங் இன்னும் கூட்டுறது, இன்னும் கீழ்த்தட்டு மக்கள், கீழ்த்தட்டுனா பொருளாதாரத்தில் அடிநிலையில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக ரீச் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சு கட்சி இன்னும் வலுப்படுத்தணும். கூட்டணிங்கிறது சார் கடைசியாக பேசணும். இப்போ இருந்தே கூட்டணி பேசக்கூடாது. தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேசணும். தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் பேசினா போதும். அது வரைக்கும் கட்சி பணி, நமது அரசியல், எனது அடையாளம், எனது ஆளுமை, எனது வீச்சு, வீரியம், இதெல்லாம் கூட்டிகிட்டே போகணும். தேங்க்யூ சார்.